தமிழ்நாடு அரசின் வனத்துறையின் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா, வண்டலூர், சென்னை. கிட்டத்தட்ட 1490 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த விலங்கியல் பூங்கா இந்தியாவிலே முதல் விலங்கியல் பூங்காவாகும். இந்த பூங்கா தாம்பரத்திலிருந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரத்திலும், சென்னை மையப்பகுதியிலிருந்து 32 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. மிக எளிதாக பூங்காவுக்கு வந்துவிடலாம். பஸ் வசதிகள் ஏராளம். இந்த பூங்காவில் 1985 அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் திறந்து வைத்தார். இதன் துவக்கம் 1855. இந்தியாவில் முதல் உயிரியல் பூங்கா. இப்படி மிகவும் பரபரப்பாகவும் சூழ்நிலையில் ஒரு அமைதியான, கிட்டத்தட்ட இது ஒரு விலங்குகளின் புகலிடம். இங்கு கட்டணமாக பெரியவர்களுக்கு நுழைவு கட்டணம் ரூ. 200, சிறியவர்களுக்கு ரூ. 50, அரசு பள்ளி மாணவர்களுக்கு சலுகை கட்டணம் 20, ஆசிரியர்களுக்கும் 20 தான். இப்படி சலுகை கட்டணங்கள் வழங்கப்படுகிறது. டிக்கெட்டை நீங்கள் ஆப் மூலமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். உலக தரத்தில் ஒரு உயிரியல் பூங்கா சென்னையில் மைய பகுதியில். ஆச்சரியம்தான். இவ்வளவு பெரிய காடு, அதுவும் 1490 ஏக்கர் பரப்பளவில் சென்னையில் இருக்கிறதா அப்படி என்று யோசிக்கத்தான் செய்கிறது. இங்கே நைட் சஃபாரி போல் பகலிலே விலங்குகளை கொண்டு செல்வது பார்ப்பதற்காக, சிறுவர்களுக்காக ஜூவை சுத்தி பார்க்க எலக்ட்ரிக்கல் கார் பெரியவர்களுக்கு 150 ரூபாவும் சிறியவர்களுக்கு 50 ரூபாவும் வாங்கப்படுகிறது. அதேபோல் விலங்குகளை அருகில் சென்று பார்ப்பதற்கு ரூ. 150 சஃபாரி, சிறுவர்களுக்கு 30 வழங்கப்படுகிறது. கேமராவுக்கு ஒரு கட்டணம். அதுபோல் பார்க்கிங்காக சைக்கிளுக்கு எந்த கட்டணமும் இல்லை. 2 சக்கர வாகனத்துக்கு 40 ரூபாய், 3 வீலருக்கு 50 ரூபாய், காருக்கு 150 ரூபாய், வேன் 170 ரூபாய், பஸ் போன்ற டூரிஸ்ட் வாகனங்களுக்கு 200 ரூபாய். இப்படி அனைத்து வசதிகளும் உள்ள ஒரே வனவிலங்கு உயிரியல் பூங்கா சென்னையில். சிறுவர்களுக்கு குதூகலம். உள்ளே சிற்றண்டி உணவகம் இருக்கிறது. அங்கு சகல வசதிகளுடன் அனைத்து உணவுகளும் கிடைக்கிறது. காலை 9 மணிக்கு துவங்கும் இந்த பூங்கா மாலை 5 மணி வரை மட்டுமே அனுமதி. டிக்கெட்டுகள் 4 மணியுடன் முடித்துக் கொள்ளப்படுகின்றன. சிறுவர் பூங்கா பாருங்கள். இங்கு ஏராளமான சிறுவர்களுக்கு விளையாடுவதற்கு ஏற்ற பல விளையாட்டு சாதனங்கள் உள்ள சிறுவர் பூங்கா. இங்கே பார்த்தீர்கள் என்றால் சிங்கம் நேரில் பார்க்கலாம், அருகில் சென்று பார்க்கலாம். இப்படி சகல வசதிகளுடன் லயன் சஃபாரி என்று ஒன்று வைத்திருக்கிறார். அதுபோல் இளைஞர்கள் பூங்காவை சுற்றி வர சைக்கிள் 1 மணி நேரத்திற்கு 36 ரூபாய் மட்டுமே வாடகை. பாருங்கள் எவ்வளவு கூட்டம். அனைவரும் இளைஞர்கள், பெண்கள். உடற்பயிற்சியும் கூட. இவ்வளவு வெயில் இருக்கிறது என்று தெரியாத அளவுக்கு மரங்கள். காட்டுப்பகுதிக்குள்ளே நாம் இருப்பது போன்ற ஒரு பிரமிப்பு. எங்கு பார்த்தாலும் கூட்டம். இதோ பாருங்கள், இங்கே நீலகிரி கருங்குரங்கு, குரங்கு கூட்டங்கள் இந்த வனத்திலே சுற்றி திரிகின்றன. அவைகளுக்கு நீரோடையுடன் கூடிய இதோ பாருங்கள் ஒரு குரங்கு உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் விலங்குகளுக்கு தாம் கொண்டு வரும் உணவுகளை வழங்கக்கூடாது. அது ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். ஏனென்றால் அவை சுறுசுறுப்பாக இருந்து உணவுகளை மரங்களில் பறித்து பழங்கள் போன்றவை சாப்பிடும். பொதுமக்கள் கொடுக்கும் கெமிக்கல் நிறைந்த உணவுகள், உப்பு, காரம் போன்றவை விலங்குகளுக்கு ஒத்துக்கொள்ளாது. இதனால் அவைகள் நோய்களால் பாதிக்கப்படலாம். பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் கவர்களை விலங்குகள் மீது தூக்கி எறியாதீர்கள். அதனுடைய ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். இயற்கையாக வளர்ந்து இந்த வனவிலங்குகள் அவற்றை உங்களுடைய இதோ பாருங்கள், இதுதான் மனித குரல்.
என்ன சேட்டை! இங்கும் அங்கும் தாவி குதித்து திரிகின்றன. இந்த மனித குரங்கு பாருங்கள், ஒரு குரங்கு உள்ளே சென்று விட்டது. வெயில் காலம் அல்லவா? அவற்றுக்கு பூங்கா ஊழியர் உணவு கொடுக்கிறார். அவற்றை வாங்கி சாப்பிட்டு சிறுவர்களுக்கோ ஏக உற்சாகம், சந்தோஷமாக இந்த வன விலங்குகளை உயிருடன் நாம், அதுவும் சென்னையில் பக்கத்தில் நின்று பார்க்கும் ஒரு அரிய வாய்ப்பு. கட்டணம் ஒன்றுமில்லை, 200 ரூபாய் தான். சிறுவர்களுக்கு 50 ரூபாய். இப்படி குறைந்த செலவில் ஒரு மிகப்பெரிய 1490 ஏக்கர் பரப்பில் ஒரு வனம், சுற்றிலும் மலை, இயற்கை சூழலில் விலங்குகள். இதோ பாருங்கள், மயில். மயில், பெண் மயில் இங்கிருக்க, ஆண் மயில்கள் உயரத்தில் உட்கார்ந்திருக்கின்றன. கூண்டுகளில் கம்பி இருப்பதால் சற்று தெளிவாக கேமராவில் படம் பிடிக்க இயலவில்லை. இதை பாருங்கள், வெள்ளை மயில், பியூர் ஒயிட். இந்த மயில்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகு, மனதிற்கு குதூகலம். இயற்கையோடு சேர்ந்து வாழும் உயிரினங்கள், நாம் அவற்றை ரசிக்க வேண்டும், தொந்தரவு செய்யக்கூடாது. இந்த மயில்கள், அதுவும் கிட்டத்தட்ட 10-11 மயில்கள், அதுவும் வெள்ளை மயில். இது பார்ப்பது ரொம்ப மிகவும் அரிது. நாம் இந்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வெள்ளை மயில் பார்க்க முடியும். நான் வேறு எங்கும் பார்த்ததில்லை. வேறு எங்காவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். இந்த மயில்களுக்கு உணவாக தானியங்கள் வழங்கப்படுகிறது. இயற்கையின் அழகை பாருங்கள். தோகை விரித்தாடப் போகும் ஒரு மயில், வெள்ளை மயில் தோகை விரித்தாடுகிறது. எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு பாருங்கள். கண்கொள்ளா காட்சி. திடீரென்று தோகை விரித்தாடும் ஆண் மயில். பெண் மயில்கள் தோகை விரித்து ஆடாது. இதுதான் எவ்வளவு அழகு பாருங்கள், அழகு. இந்த மயிலின் தோகை எவ்வளவு தூரம், எவ்வளவு நீளமாக இருக்கிறது என்பது பார்ப்பதற்கே மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. மயில் இந்தியாவின் தேசிய பறவை. இவ்வளவு அழகான மயில்களை காண கண் போதாது, 1000 கண்கள் தேவை. அவ்வளவு அழகு. அதுவும் தோகை விரித்தாடும் இந்த மயிலின் அழகு கண்கொள்ளா காட்சி. கிளி, பேசும் கிளி. இந்த பறவைகள் எல்லாம் விதவிதமாக இங்கு உள்ளன. ஏகப்பட்ட கிளிகள். இதோ பாருங்கள், பஞ்சவர்ண கிளி. எப்படி நீலம் மற்றும் மஞ்சள் பஞ்சவர்ண கிளி. எத்தனை கிளிகள் அந்த கூடாரத்தில் அமைந்திருக்கின்றன. பொதுமக்கள் அவற்றை இடைஞ்சல் செய்யக்கூடாது. அது அமைதியாக இயற்கை சூழலில் வாழும் பறவைகள். இதோ பாருங்கள், சிகப்பு வண்ணத்தில் ஒரு வெள்ளை வண்ணத்தில் ஒரு கிளி. இப்படி பல அரிய வகை, வெளியே பார்க்க முடியாத பல பறவைகள் இங்கு நாம் காணலாம். ஏகப்பட்ட மயில், கிளி. இதோ பாருங்கள், ஒரு புள்ளிமான் துள்ளி குதித்து வெளியே வந்திருக்கிறது. இவைகள் இந்த பூங்கா முழுவதும் எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. இது பாருங்கள், நாம் சிறிய பறவை, ஈமுக்கோழி போல் இருக்கிறது. ஆனால் இது சிறிய வகை. இந்த வகை கோழிகளெல்லாம் மிகவும் மிகவும் சாந்தமானவை. காட்டுக்கோழி என்ற பெயர். இதற்கு வெள்ளை நாரை கொக்கு என்றும் சொல்கிறார்கள். இதை பாருங்கள், கழுத்து மட்டும் சிகப்பு, ஒரு கம்பீர நடை, ஒரு அழகு, பியூர் ஒயிட். அந்த கழுத்து பகுதி மட்டும். இது கருப்பு வாத்தான், மிகப்பெரிய வாத்து. இது கருப்பு வாத்து. இது கருப்பு அன்னப்பறவை, வாத்து கிடையாது, அன்னப்பறவை. இதோ பாருங்கள், கீரிப்பிள்ளை. பாம்புகளை பிடித்து சண்டை போடும் பாம்புகளின் எதிரி கீரி இங்கே சுற்றுகிறது. உள்ளே பாருங்கள், வான்கோழி போல் இருக்கிறது. பெரிய சிப்பாய் நாரை என்று பெயர் அதற்கு. வான்கோழி அல்ல,
ஈமுக்கோழி. இது மிகவும் பிரபலம். ஈமுக்கோழியில் பல வகைகள் உண்டு. இதை விட பெரிய ரகங்கள்லாம் உண்டு. ஈமுக்கோழிகள் பாருங்கள், உயர்ந்த கால்கள். இது தன் கால்களை கொண்டு தான் தாக்கும். இதோ எருமை, காட்டெருமை. இந்த காட்டெருமைக்கு எவ்வளோ பெரிய கொம்பு என்று பாருங்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு காட்டெருமையும் ஆயிரக்கணக்கான எடை உள்ளது. தண்ணீர் எறிந்து கொண்டிருக்கும் இந்த காட்டெருமை பாருங்கள், எவ்வளவு ஒரு கொம்பே மிகவும் கிட்டத்தட்ட 1 மீட்டருக்கு மேல் இருக்கும் போல் இருக்கிறது. அவ்வளோ பெரிய கொம்பு இந்த காட்டெருமைக்கு. நீர் நாய் பார்த்திருப்பீர்கள், தண்ணீரிலும் இருக்கும். இதோ ஒன்று மேலே இருக்கிறது, ஒன்று தண்ணீரில் இறங்கி இருக்கிறது. இந்த நீர் நாய்கள் இந்த நீர்ப்பகுதியிலேயே மட்டும் வாழும். குளிர்ச்சியான பகுதியில் வாழ விலங்கு. இதோ வாருங்கள், பெரிய பெரிய மிலார் என்று கூறுவார்கள், இதை மானும் என்றும் கூறுவார்கள். இது பெரிய வகை மிலார். இந்த வகை மான்கள் தாக்குதலுக்கு அருகில் சென்றால் தாக்கிவிடும். ஆனால் யாரையும் தொந்தரவு செய்வதில்லை மிலார். இங்கே ஒரு புலி படுத்திருக்கும் காட்சியை பாருங்கள். மரத்துக்கடியிலே புலி மிகவும் சாந்தமாக படுத்திருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் அவற்றை தொந்தரவு செய்யக்கூடாது. சிறுவர்கள், இளைஞர்கள் கத்திக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அவைகள் இந்த வெயில் காலத்திலே வெயில் தாங்காமல் உள்ளே மரத்துக்கு கீழே, அந்த கட்டைக்கு கீழே படுத்திருக்கும் புலியை பாருங்கள். பாதுகாப்பு கருதி சற்று தூரத்திலிருந்து தான் இவைகளெல்லாம் படம் பிடிக்க வேண்டியிருக்கிறது. அவற்றுக்கான உணவுகள், இந்த மான் இவையெல்லாம் பகல் பொழுதிலே வெளியே வந்து இந்த உணவுகளை சாப்பிட்டு விட்டு தான் செல்கிறேன். ஏனால் பொதுமக்கள் இடைஞ்சல் செய்து கொள்வார்களோ என்று பயம். வெயிலுக்கு தண்ணீர் குடிக்கும் மான்கள். இதோ பாருங்கள், இங்கு ஒரு புலி, சிறுத்தை புலி, புள்ளி புள்ளியாக இருக்கும். இவையும் பாதுகாப்பு கருதி நீண்ட தூரத்தில் பாதுகாப்பு வளையத்திற்குள் தான் இந்த புலிகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த கட்டைகளை படுத்தியிருக்கிறது. இந்த புலி சற்று வெயில் என்பதால் வெளியே வராமல் அந்த நிழல் பகுதியிலேயே அமர்ந்து விடுகின்றன. பாருங்கள், வங்கப்புலி, ராயல் பெங்கால் டைகர். இங்கு மான்கள் எந்த விதமான கட்டுப்பாடும் இன்றி சுற்றி கொண்டு தான் இருக்கின்றன. ஏகப்பட்ட மான்கள், அவற்றுக்கு குடிக்க அங்கங்கு தண்ணி. இது மிகச் சிறிய வகை மான். இந்த மான் பாருங்கள், கொஞ்சம் பெரிய முயல் போல் இருக்கிறது. ஆனால் சருகுமான் என்று இதற்கு பெயர். இந்திய சருகுமான். மிகவும் பயந்து மக்கள் சத்தத்தை கேட்டாவே ஒதுங்கி இருக்கிறது. இது இந்திய அணில்கள். அதற்கப்புறம் பாருங்கள், வெள்ளைப்புலி. வெள்ளைப்புலி காண்பது அரிது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் புலி, யானை, சிங்கங்களை தத்தெடுத்து அவற்றுக்கு பேரெல்லாம் வைத்திருந்தார். அவைகளுக்கு உணவு வழங்க தினசரி அந்த தத்தெடுப்பவர்கள் உணவு வழங்கலாம். யாராவது உணவு வழங்க எண்ணினால் வனவியல் பூங்காவினரை சந்தித்து ஏதாவது ஒரு விலங்கை தத்தெடுத்து அதற்கான பராமரிப்பு செலவை வருடத்திற்கு ஒரு முறை செலுத்தலாம். இதோ பாருங்கள், வெள்ளைப்புலி கம்பீரமாக அமர்ந்து கொண்டிருக்கிறது. இதோ மற்றொரு புலி மரத்துக்கடியிலே வெயில் தாங்காமல் அப்படியே அமர்ந்திருக்கும் வெள்ளைப்புலி. இந்த வெள்ளைப்புலி இந்த மாதிரி வன விலங்குகள் பூங்காவில் தான் இருக்கும். 2 புலிகள் இருக்கின்றன. இது ஒரு பெரிய வகை கழுதை, காட்டுக்கழுதை என்று சொல்வார்கள். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு புலி, அது உயரத்திலே படுத்திருக்கிறது. இளைஞர்கள் சத்தம் போட்டு அவை எழுப்ப பார்க்கிறார்கள். வாளை ஆட்டி ஆட்டி விட்டு மீண்டும் படுத்துக் கொள்கிறது. இது குழந்தைகளுக்கு மிகவும் சுவாரஸ்யமானது.
இந்தியாவின் தேசிய விலங்கு இந்த புலி. அடுத்து மிகவும் ஆபத்தான விலங்கு சிங்கம், புலி, கரடி. இவைகளை விட இந்த சிறுத்தைகள் மிகவும் ஆபத்தானது. உலகில் உள்ள உயிரினங்களிலே சிறுத்தை தான் வேகமாக ஓடும். மணிக்கு கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டருக்கு குறையாமல் ஓடும் தன்மை கொண்டது இந்த சிறுத்தை. மிகவும் உயரமான இடங்களில் தாவி ஏறுவதும் தாண்டுவதும் அவைகளுக்கு மிகவும் எளிது. இதோ பாருங்கள், ஒரு சிறுத்தை உயரமான ஒரு திண்டு மேலே ஏறி உட்கார்ந்திருக்கு. இதன் பின்பு பாருங்கள், இது கோடிக்கரை சரணாலய பறவைகள். இவற்றை ஒரு வலை போல் கூண்டு பாருங்கள், பூமி உருண்டை கூண்டு மாதிரி இருக்கு. இதிலே அவைகள் பறப்பதற்கு வசதியாக கிட்டத்தட்ட 200 அடிக்கு மேல் உயரமுள்ள ஒரு கூண்டு. இதிலே பறவைகள் விளையாடுகின்றன. பறப்பதற்கேற்ற பாருங்கள், கருப்பு பிளஸ் தான். இது முதலைகள் இருக்கும் ஏரியா. பல இடங்களில் முதலைகள் நாம் காணலாம். இது ஆமை, முதலைகள், பாம்புகள் இருக்கும் பகுதி. இந்த பகுதிக்கு பாருங்கள் ஒரு உடும்பு. இந்த உடும்பு தெரிகிறதா? அந்த காலத்திலே வரலாற்றில் இடம்பெற்றது. பெரிய பெரிய பில்டிங்கில் ஏறணும்னா உடும்பு போர், உடும்பு புடி அப்படின்னு பாருங்களேன். அந்த உடும்பு இயற்கையாகவே அந்த நாங்கள் படம் பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது வெளியே செடிகளுக்கிடையே ஊர்ந்து சென்று கொண்டு பார்த்தோம். இதோ பாம்புகள், சிறியவர் முதல் பெரியவர் வரை பாம்பை கண்டால் படை நடுங்கும் என்பார்கள். அதோ அந்த பாம்பு தண்ணீரிலே இதோ கொடிய விஷமுள்ள கட்டுவிரியான் பாம்பு. உலகிலே இருக்கிற 2 கொடிய விஷ பாம்புகளில் ஒன்று இந்த கட்டுவிரியான். அடுத்தது ராஜநாகம். இந்த வகை பாம்புகள் சிவப்பு ஓணான். ஓணான் நாம் பலது பார்த்திருப்போம். இது சிவப்பு கலர், மரத்து கலரையோடே அப்படியே சிவப்பாகவே இருக்கிறது. இதோ பாருங்கள், பெரிய மனிதனை விழுங்கும் மலைப்பாம்பு சுருட்டி கொண்டு இருந்து தலையை மட்டும் நீட்டிக்கொண்டு இருக்கிறது. இவைகள்லாம் மிகவும் ஆபத்தானது. மனிதர்களை தாக்கி உயிரிழக்கச் செய்யும் பாம்பு. இந்த வகையான பாம்புகளை விட கொடியது முதலை. இருப்பது போல், உயிரோடு இருப்பது போல் இல்லை, பார்க்க ஏதோ ஒரு கல் கிடப்பது போல் இருக்கிறது அல்லவா? இந்த முதலைகள் மிகவும் ஆபத்தானவை. ஆடாமல் அசையாமல் பல மணி நேரம் கூட இருக்கும். அருகில் சென்றவர்தான் தன் வேலையை காட்டும். இதோ பாருங்கள், ஒரு முதலை எப்பொழுது பிடித்து சாப்பிடலாம் என்பது கேட்டவாறு வாயை திறந்து நிலையில். இப்படி ஏகப்பட்ட முதலைகள் இருக்கின்றன. தண்ணீரிலே, தண்ணீருக்கு வெளியே ஒரு குட்டி முதலை பாருங்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு முதலையும், பெரிய முதலைகள் 10லிருந்து 12 அடி நீளமும் 600-700 கிலோ எடையும் கொண்டது. தாக்குதல் சக்தி இவைகளுக்கு அதிகம். பாருங்கள், சிறுவர்களை இந்த முதலையை கண்டு ரசிக்கிறார். ஆனால் இவை ஆபத்தானவை, அருகில் சென்று விடக்கூடாது. அதற்காகத்தான் இந்த வலை போட்டு எச்சரித்திருக்கிறார்கள் வனத்துறையினர். நீங்கள் ரசிக்கலாம், ஆனால் அருகில் செல்வது ஆபத்து. இதைவிட இளைஞர்களை கவரும் பல விஷயங்கள் ஒன்றுதான் யானை. ஒரு யானை தலையில் மண்ணள்ளி போட்டு கொண்டிருக்கிறது. மற்றொரு யானை குளித்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு உயிரினங்களை பார்த்தாலும் நமக்கு விநாயகப் பெருமானை நினைவுபடுத்தும் யானை கண்டால் ஒரு பக்தி வந்துவிடத்தான் செய்கிறது. அவற்றின் மீது எவ்வளவு பெரிய உருவமாக இருந்தாலும் ஒரு பிரியம். அங்கே ஷவர் பாத் எடுக்கும் யானையை பாருங்கள். இந்த வகை யானைகள் மிகவும் குளிர்ச்சியான பகுதியில் இருப்பதை விட வெப்ப பகுதியில் இருப்பதையே விரும்பும். ஆனால் அவற்றுக்கும் நீர் தேவை. இதை பாருங்கள், இந்திய வகை யானைகள் காட்டு போல் ஒரு இடத்தில் கட்டுப்பாடுக்கு இணங்கி குளியல் போடும் இந்த யானையை அருகில் சென்று பார்ப்போமா என்று நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். இதோ அருகில் சென்று பார்த்தபோது கொம்பு இல்லை. நன்றாக கவனிக்கப்பட்டு
உணவு உண்டு கொழுத்திருக்கும் யானையை பாருங்கள், நன்றாக இருக்கிறது. நாம் சில யானைகளை பார்த்தால் உடம்பு வற்றி போட்டு பார்க்கவே பரிதாபமாக. இந்த யானை நன்றாக பாருங்கள், ஷவர் பாத் எடுக்கும் யானை. இந்தியாவில் யானைகள் ஆப்பிரிக்க யானைகளை விட சற்று உருவம் சிறியதாகத்தான் இருக்கும். அதேபோல் கட்டுப்பாட்டுடனும் இருக்கும். அதனால தான் இந்திய யானைகளை கோயில் வழிபாடுகளுக்கு பயன்படுத்துவார்கள். இவை மனிதனுடன் பாசத்துடன் பழகும் ஒரு உயிரினங்களில் யானையும் ஒன்று. அவற்றை கட்டுப்பாடுடனும் பராமரிப்பது மிகவும் எளிது. அதனால்தான் இந்திய யானைகளை எல்லோரும் தெய்வமாக வாழ்கிறார்கள். இயற்கையோடு இயற்கையாக வாழ வேண்டிய இந்த விலங்குகள் வனவியல் உயிரின பூங்காவிலும் இயற்கையாகவே எந்த விதமான கட்டுப்பாடும் இன்றி பாருங்கள் குளித்து கொண்டிருக்கும் யானை. இப்படி பலவிதமான சிறுவர்களை கவரும் யானை, புலி, சிங்கம், கரடி. நாம் இன்னும் சிறிது நேரத்திலே 2 அடி தூரத்தில் சிங்கத்தை காணலாம். அதுவும் ஒரு சிங்கமல்ல, 2 சிங்கமல்ல, 4 சிங்கங்கள். இந்த சிங்கங்களை காட்டுக்குள்ளே சென்று ஒரு வேனில் சென்று பார்க்கப் போகிறோம். யானைக்கு அடுத்து சிங்கம்தான். இந்த சிங்கத்தை சென்று பார்ப்பதற்கு லயன் சஃபாரி என்று பெயர் வைத்து 150 ரூபாய் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கு 50 ரூபாவும் வசூலிக்கப்படுகிறது. 5 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு டிக்கெட் கிடையாது என்று கூறுகிறார். ஆதலால் இங்கிருந்து ஒரு வேன் புறப்படுகிறது. இந்த வேனில் முன் பின் பக்கம் முழுவதும் இரும்பு கம்பிகளான வலை. நீங்கள் பார்க்க போவது காட்டுக்கு ராஜா அல்லவா? பாருங்கள், இந்த வேன் முழுவதும் ஏசி செய்யப்பட்டது. சுற்றிலும் கண்ணாடி கம்பி வலைகள், பாதுகாப்பு கருவிகள். இதோ பாருங்கள், எத்தனை சிறுவர்கள் ஆர்வத்துடன். இங்கிருந்து ஒரு 10-15 நிமிட பயணத்தில் இந்த காட்டுப்பகுதிக்குள்ளே மலையை சுற்றி செல்கிறது. எவ்வளவு பாதுகாப்பு வளையங்கள் பாருங்கள். இந்த கூண்டுக்குள் சுற்றிலும் கம்பி. இந்த கேட் ஒவ்வொன்றாக திறந்த பிறகுதான் இந்த வேனே வெளியே நுழைய முடியும். ஏனென்றால் பாதுகாப்பு நலன் கருதி யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பது பொதுமக்களின் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கூண்டு இதோ சிங்கங்கள் நிறைந்த பகுதி. கிட்டத்தட்ட போகும் வழியெல்லாம் ஏகப்பட்ட மான்களை காக்கலாம். நிறைய மான்கள் ரோட்டிலும் சைடில் இருக்கும் குளக்கரைகளும் பாருங்கள். எவ்வளோ உயரமான ஒரு மலை, சுற்றிலும் மலை, நடுவில் காடு. எவ்வளோ அழகாக இருக்கும் என்று பாருங்கள். மிகவும் ரம்பியமாக இருக்கும். இந்தியாவிலே முதல் உயிரியல் பூங்கா, 2வது பெரிய உயிரியல் பூங்கா. மான்கள் பாருங்கள் அங்கங்கு கூட்டமாக இருக்கிறது. இங்கு பொதுமக்களை தனியாக அனுப்புவதில்லை. பாதுகாப்பாக இது போன்ற வாகனங்களிலே அழைத்து செல்லப்படுகிறார்கள். இப்பகுதிக்கு பொதுமக்கள் அனுமதி இல்லை. ஏனென்றால் அனைத்து விலங்குகளும் இங்கு தங்கு தடையின்றி பாருங்கள் குளக்கரையிலே மான்கள் தண்ணீர் குடித்து கொண்டும் ஓய்வெடுத்து கொண்டும் இருக்கின்றன. வெயிலின் தாக்கம். இப்படியாப்பட்ட விலங்குகளுக்கு மக்களால் துன்பம் ஏற்படுவதோ அல்லது விலங்குகளால் மக்களுக்கு துன்பம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே மிகவும் கவனமாக பொதுமக்களை அனுமதிப்பும் இல்லை. ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள், ஏகப்பட்ட தடைகள். பாருங்கள், இங்கே ஒரு சிங்கம் படுத்திருக்கிறது பாருங்கள். இது ஆண் சிங்கம், மிகவும் சுகவாசி. எவ்வளோ நீளம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு 2-3 மீட்டர் இருக்கும். கிட்டத்தட்ட 10-12 அடி நீளம். பார்க்க தான் சிங்கம் இதாக இருந்தாலும் பெரிய உருவத்தில் இருக்கிறது. நன்றாக படுத்து அப்படி கண் திறந்து பார்த்து விட்டு திரும்பியும் படுத்து கொள்கிறது. தினசரி இப்படி ஏகப்பட்ட வேன் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு ஒரு அசால்ட்.
இது சிறுவர்களை குதூகலிக்கும். சிறுவர்கள் சிங்கத்தை பார்த்து சில பேர் வண்டிக்குள்ளே பயந்தவர்களும் உண்டு, ரசித்தவர்களும் உண்டு. ஏன் பெரியவர்களுக்கே சற்று அச்சம்தான். ஏனென்றால் இந்த சிங்கமாவது கம்பி வலைக்கு உள்ளே இருக்கிறது. அடுத்து நீங்கள் பார்க்க போகும் சிங்கம் மரத்தடியிலே உங்களுக்கு அருகிலே 2 அடி தூரத்திலே, கை கட்டும் தூரத்திலே உங்கள் அருகில் சிங்கம். பார்க்கத்தான் போகிறீர்கள். 4 சிங்கங்கள், 2 சிங்கங்கள் உள்ளே, 2 சிங்கங்கள் மரத்தடியிலே. இதோ பாருங்கள், ஒரு பெண் சிங்கம் படுத்திருப்பதை காணலாம். வெயில் காலம் என்பதால் அவைகள் ஓய்வெடுக்கத்தான் பகலில் செய்யும். இரவில்தான் விலங்குகள் பெரும்பாலும் வேட்டையாட வரும். ஆதலால் அவைகள் பகல் பொழுதிலே, அதுவும் வெயில் காலங்களிலே சற்று ஓய்வாகத்தான் இருக்கும். அதனால் எழுந்து நடமாடுவது, பாய்வது, ஓடுவதெல்லாம் இருக்காது. இதோ வாருங்கள், 2 சிங்கங்கள் உங்களுக்கு அருகில். எங்களுக்கும் சிங்கத்திற்கும் இடையில் 2 அடி தூரம்தான். ஒரு சிங்கம் நம்மளை முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு சிங்கம் படுத்திருக்கிறது, பெண் சிங்கம் விழித்திருக்கிறது. இதோ வாருங்கள், சிறுவர்கள் குதூகலம். உங்கள் குடும்பத்துடன் சென்று இந்த மாதிரி உயிரியல் பூங்காவுக்கு செல்லுங்கள். அதுவும் தமிழ்நாட்டிலே இவ்வளவு பெரிய உலகத்தரத்துக்கு இணையான உயிரியல் பூங்கா இருப்பது மிகவும் அரிது. அனைத்து மாநிலங்களிலும் இந்த வசதி கிடையாது. அதுவும் சென்னையில், தமிழ்நாட்டிலே இருப்பது மிகவும் அதிசயம், ஆச்சரியம். சிறுவர்களுக்கு வனவிலங்குகளை பற்றி கூறுங்கள். அவர்களுக்கு அதை பற்றி இருக்கும் எதிர்மறையான சிந்தனை மாறி நேர்மறையான சிந்தனை வரட்டும். இதோ மிகவும் அருகில் இந்த சிங்கம் நம்மளை முறைப்பதை பார்க்கலாம். இதோ ஓய்வெடுக்கிறது. திரும்பி பார்க்கும் சிங்கம் பார்க்கவே பயமாகத்தான் இருக்கிறது. கம்பி இருக்கிறது, ஆனால் அது பலத்திற்கு முன் இந்த கம்பியெல்லாம் எம்மாத்திரம். ஆனாலும் மிகவும் பாதுகாப்பாக அழைத்து சென்று வருகிறார்கள். யாரும் பயப்பட தேவையில்லை. தமிழ்நாடு அரசு வனத்துறை இந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாகவும் மிகவும் பாதுகாப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளது. பல தடைகளை கடந்து ஆட்டோமேட்டிக் டோர் லாக்கெல்லாம் தாண்டி தான் நீங்கள் இந்த ஏரியாவுக்குள்ளே வர முடியும். ஏன்னா வேன் வர்றதுக்கே ஆட்டோமேட்டிக் டோர் லாக் 3 இடங்களில் இருக்கிறது. ஏனென்றால் விலங்கும் வெளியே வந்துடக்கூடாது, பொதுமக்களும் அறியாமல் உள்ளே சென்று விடக்கூடாது என்பதற்காக தகுந்த பாதுகாப்புடன் இருக்கிறது. ஆதலால் தான் 5 மணியுடன் விலங்கியல் பூங்கா மூடப்படுகிறது. 4 மணி வரை மட்டுமே டிக்கெட்டுகள் வழங்கப்படுகின்றன. ஆதலால் அதற்கு பின் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள். இரவு நேரத்திலே வனவிலங்கு சரணாலயம் விலங்குகளுக்கு தொந்தரவு ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் அவைகள் மிகவும் இயற்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஏற்பாடு. ஆதலால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை விடுமுறை தினம் அன்று உயிரியல் பூங்கா செயல்படாது. ஏதாவது முக்கிய விசேஷ நாள்கள், விடுமுறை நாட்கள் மட்டும் என்றால் செவ்வாய்க்கிழமையும் செயல்படும். அதை நீங்கள் சரிபார்த்து கொண்ட பிறகு செவ்வாய்க்கிழமை செல்லலாம். மற்றபடி அனைத்து தினங்களும் செவ்வாய் தவிர்த்து வாரத்தில் 6 நாட்களும் காலை 9 மணி முதல் 5 மணி வரை மட்டுமே இந்த வன இயல் பூங்கா, உயிரியல் பூங்கா திறந்திருக்கும். மற்ற நாட்களில் நீங்கள் சென்று பார்க்கலாம். இதோ வாருங்கள், எவ்வளவு அருகில் சிங்கத்துடன் நாங்கள். சீறி வரும் சிங்கம் கண் எதிரிலே. உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல அனுபவம். ஆதலால் குழந்தைகளுடன் குடும்பத்துடன் சென்று இது போன்ற இயற்கை சூழலை குழந்தைகளுக்கு காட்டுங்கள். வனப்பகுதி காண்டாமிருகம் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறது பாருங்கள். இது அங்குள்ள ஒரு புல்வெளியில் அமர்ந்திருக்கிறது. இந்த காண்டாமிருகம் மிகவும் தூரத்தில் இருந்தது. கம்பி வலைகளுக்கும் இடையிலே கிட்டத்தட்ட 200 மீட்டர் தூரத்திலே
இருக்கும் இந்த வனவிலங்கை எங்கள் கேமரா மிகவும் சாமர்த்தியமாக பிடிக்கிறது. மேலும் நீங்கள் நடந்து செல்ல இயலவில்லை என்றால் மின்சார வாகனங்கள் இருக்கின்றன, அவற்றில் தாராளமாக செல்லலாம். இதோ பாருங்கள், ஒட்டக சிவிங்கி. இங்கிருந்து பார்த்தாவே தெரிகிறதா எவ்வளோ உயரமான ஒரு உயிரினம். இதுவும் பாதுகாப்பு கருதி தூரத்திலே இருக்கிறது. இதோ ஒட்டக சிவிங்கி அங்கு இருக்கும் பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை குடிக்கும் அழகே அழகு, கண்கொள்ளா காட்சி. இந்த ஒட்டகச்சிவிங்கி 2 இருந்தன, தற்பொழுது 1 தான் காணப்படுகிறது. இங்கே இருக்கும் அந்த புல்லை சாப்பிட்டு கொண்டு ஒட்டகச்சிவிங்கி எவ்வளவு கம்பீரமாக நிற்கிறது என்று பாருங்கள். மிகவும் தூரத்தில் இருந்ததால் எங்கள் கேமராவால் அதை ஜூம் செய்து இந்த அளவுக்குத்தான் காட்ட முடிகிறது. ஆதலால் இதோ பாருங்கள், யானைகள், உயிரினங்களை பற்றிய குறிப்புகள் அடங்கிய போர்டு. இது தவிர மீன் கண்காட்சி, இதுவும் சிறுவர்களுக்கு மிகவும் குதூகலம் தரக்கூடியது. ஏகப்பட்ட சிறுவர்கள், பெரியவர்கள் அனைவரும் இந்த மீன் கண்காட்சி. கண்ணாடி கூண்டுக்குள்ளே சிறிய மீன் முதல் கலர் மீன்கள், ஏகப்பட்ட கலர். ஒவ்வொரு தொட்டியாக சென்று ரசிக்கலாம். உள்ளே சென்று எந்த நிகழ்ச்சியும் காண்பதற்கு டிக்கெட் இல்லை. ஒரே ஒரு முறை 200 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துவிட்டால் உயிரியல் பூங்காவில் இருக்கும் அனைத்து இடங்களுக்கும் செல்வதற்கு, பார்ப்பதற்கு ஃப்ரீ. வேறு எந்த டிக்கெட்டும் வாங்க வேண்டியது. நீங்கள் எல்லா இடங்களும் சென்று பாருங்கள். அதனால் மொத்த செலவு பெரியவர்கள் என்றால் 200, சிறியவர்கள் என்றால் 50 ரூபாய் மட்டுமே. பள்ளி குழந்தைகள், அரசு பள்ளி குழந்தைகளுக்கு, டீச்சர்களுக்கும் 20 ரூபாய் மட்டுமே, மிக மிக குறைந்த. இதோ பாருங்கள், வெள்ளி கலரி. இது வாஸ்து மீன் சொல்லுவாங்க, மலேசியா வாஸ்து மீன். இதன் விலையே மிக அதிகம். இங்கே பாருங்கள், கருப்பு கலர். ஏகப்பட்ட மீன்கள் இருந்தாலும் பெரிய அளவு மீன்கள், சைஸ் உள்ள மீன்கள் குறைவே. அனைத்தும் சிறிய அளவு மீன்களே உள்ளன. இதை பாருங்கள், ஏகப்பட்ட மீன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை. ப்ளூ கலர், கோல்டன் கலர். இப்படி வீடுகளிலே இந்த மாதிரி மீன்லாம் தொட்டியில் வச்சு வளர்க்க தான் செய்கிறாங்க. இந்த மீன் அருங்காட்சியம் பாருங்கள், கலர் கலராக பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சி. இவ்வளோ ஒரு ரம்மியமான தோட்டம் பாருங்கள். ஏகப்பட்ட மீன்கள், சிறுவர்கள் இவற்றை ரசித்து பார்க்கிறார்கள். இதோ பாருங்கள், இப்படி ஏகப்பட்ட மீன்கள், உள்ளே பொம்மைகள், ஏகப்பட்ட பொம்மைகள், மீன்கள் இருக்கும் அக்வாரியம். இது உயிரியல் பூங்காவின் உள்ளேயே உள்ளது. நீங்கள் முடித்துக்கொண்டு கடைசியாக வெளியேறும் பகுதியில் இந்த உயிரியல் பூங்காவில் மீன் கண்காட்சி. உள்ளே உணவு சாலைகள், தண்ணீர் பாட்டில் கொண்டு சென்றால் நீங்கள் அங்கேயே தண்ணீர் பிடித்து கொள்ளலாம், அந்த வசதி உள்ளது. ஓய்வெடுக்க ஏராளமான பெஞ்சுகள் அங்கங்கே போடப்பட்டுள்ளது. உணவு கூடம் அனைத்தும் இருக்கிறது. ஆதலால் நீங்கள் தண்ணீர் பாட்டிலை இங்கிருந்து எடுத்து சொல்வது நலம். ஏனென்றால் பிளாஸ்டிக் வெளியே வாங்கும் தண்ணீர் பாட்டிலை உள்ளே அனுமதிப்பதில்லை. எப்பொழுதும் உங்களுக்காக பிபிசி சேனல் பாருங்கள். பல செய்திகளை தினசரி வழங்குகிறது.